இக்காணொளியில் வரும் காட்சிகள், கருத்துக்கள் யாவும் கற்பனையே. யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. All scenes and comments depicted in this video are purely fictional. They are not intended to hurt or offend anyone's feelings. எப்ப பாரு ஏசிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவரு? அவரே என்கிட்ட வந்து பேசினாலும் நான் பேச மாட்டேன். ஷெல்பினா யாரு? சும்மாவா? இனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர்கிட்ட நான் கண்டிப்பா பேச மாட்டேன். ஷெல்பினா யாரு? சும்மா இனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர்கிட்ட நான் கண்டிப்பா பேச மாட்டேன். இன்னும் அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்துருச்சு. இன்னுமா கோவமா இருக்கு? ஷெல்பினா, இன்னுமா கோவமா இருக்க? நீ ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் நீ தானே பேசணும், ஞாபகம் இருக்குல்ல? ஆமால. சரி பேசலாம். அப்பாடா இங்க நிறைய பேருக்கு வில்லனா தான் தெரியுறாங்க. அப்பா அவரு ரொம்ப பேச மாட்டாரு. அப்படியே அவரு பேசினாலும் என்னடா இவ்வளவு பேசுறாருன்னு நம்ம அதை பெருசா கேட்க மாட்டோம். எப்பவுமே அப்பாவோட ரியாக்ஷனும் சரி, டோனும் சரி, நம்ம கண்ணுக்கு ஒரு வில்லன் மாதிரி தான் தெரியும். டெய்லி வேலை, வீடு, குடும்பம்னு இதுக்காகவே ஓடிட்டு இருக்கிற அப்பாவை தான் நம்ம பாக்கணும். நம்ம வாழ்க்கையில பல சூழ்நிலைய கடந்து போறப்பதான் அப்பாவோட கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு புரியுது. அப்படி நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிற அப்பாவோட இன்னொரு குணத்தை பாக்குறதுக்கு எப்பயாச்சும் தான் சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரிக்டான அப்பாங்களோட இன்னொரு சைடு தான் நம்ம பார்க்க போறோம். என்ன பாக்கலாமா? சிவச்சையே முளைச்சி கண்டிக்கிற பாஸ்டர இந்த குழந்தை பாத்தீங்களா எப்படி முளைக்குதுன்னு? மல்லாக்கா படத்தை விட்டத்தை பாக்குறது என்ன ஒரு ஆனந்தம். இவ்வளவு சாதாரண மனுஷ பிறவியே இல்ல. ஃப்ளோக்காகவே சமைக்க படைக்கப்பட்ட ஒரு தெய்வ குழந்தை. அரே நம்ம மணிசாரா இது என்னத்தான் கொடுத்தாங்க வேணான்னு சொல்றதுக்கு? ஆண்டவனை தேடுகிறேன் பாவா. இப்படி எப்பயுமே ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஒவ்வொரு அப்பாக்குள்ளேயும் ஒரு மேன்மையான பக்கத்தை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் பைபிள் வசனத்திலயும் சொல்லியிருக்கு. சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். தகப்பன் என்பவர் பாதுகாவலர், வழிகாட்டி, அன்பின் வெளிப்பாடு. ஒரு நல்ல தந்தை தன் பிள்ளைகளை அன்புடன் கவனித்து சரியான பாதையில் நடத்தி வாழ்க்கையில் தைரியமாக நிற்க கற்றுக் கொடுப்பார். அதே போல்
பரலோக தகப்பனாகிய தேவன் நம்மை அன்போடும் இரக்கத்தோடும் நடத்தி நாம் செல்லும் எல்லா வழிகளிலும் நம்முடன் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய தந்தையை கனம் பண்ணுவோம், மரியாதை செலுத்துவோம். அனைத்து தந்தைமார்களுக்கும் எங்களுடைய இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள்.